विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम्. அத்தியாத்மபடல பாஷ்யம் ஆபஸ்தம்ப முனிவர் எழுதினதான கர்ம சூத்திரத்துல முதல் பிரஷ்னத்துல அஷ்டம அத்தியாயத்துல இது இருக்கு. இந்த சூத்திரங்களுக்கு பகவத்பாதாள் பாஷ்யம் பண்ணியிருக்க. கர்மாவில் இருக்கிற அம்சத்தை ஏன் இவர் பாஷ்யம் பண்ணியிருக்காருன்னு பார்க்கணும். ஆனா கர்ம பிரகரணத்துல இருந்தாலும் ஆத்ம ஞானத்தை தான் சிறப்பாக சொல்றது. சர்வே வேதா எஸ்பதம் ஆமனந்தி என்று எல்லா வேதங்களுடைய பரம தாத்பரியமும் ஞானத்தில் தான். திரைகுண்ய விஷயாபார்த்தா நித்ரைகுண்யோ பவார்ஜுனா அப்படின்னு பகவத்கீதையில பகவான் வேதங்கள் எல்லாம் திரைகுண்ய விஷயமாக இகலோகத்துல வரக்கூடியதான சுகங்களுக்காக சொல்றது. ஆனா அவைகளுக்குள்ள அனுசியூதமா இருக்கிற ஆத்மாவை அறியணும் என்று சொல்லியிருக்கார். அதே போல அனுசியூதமான ஆத்மாவை சொல்றதுக்காக இந்த பாகம் பகுதியானது வந்தது. அங்கே ஞானத்தினால்தான் முக்தி என்கிறத நிரூபணம் பண்ணினார். நடுவுல பூர்வபட்சம் இப்ப ஏற்படுறது. கர்ம சகிதா ஞானாத் அவித்யாதிவர்த்தி. கர்மாவோட சேர்ந்த ஞானம் அவித்யை உண்டு பண்ண போக்கட்டுமே அப்படிங்கிறான். ஏன் அப்படி சொல்றேன்? கர்மாவில் என்ன ஞானம் எல்லாருக்கும் புரியறதில்ல, வரதில்லை. கர்மா எல்லாரும் அனுஷ்டானம் பண்ற. வேதமே ஸ்ரேய பிராப்திக்கு கர்மாவும் சாதனம்னு சொல்லியிருக்கு. ஆகையால் அந்த கர்மாவனால வரட்டுமே, வெறும் கர்மாவனால வராத போனாலும் ஞானத்தோட சேர்ந்த கர்மாவோட வரட்டுமேன்னு கேட்கிறான். கர்ம சகிதாது ஞானாது, கர்மாவுடன் கூடியதான ஞானத்தினால் அவித்யாதிவிருத்தி அஜ்ஞான நிவர்த்தி வரட்டுமே. அது எப்படி? எத்யபி ஞான கர்மணோ பின்ன காரியத்வாத் விரோதா. ஞானத்தினுடைய காரியம் பலம் வேறு, கர்மாவனுடைய பலம் வேறு. ஞானத்தினுடைய பலமானது மோட்சம், கர்மாவனுடைய பலமானது ஸ்வர்காதி லோகங்கள். இது வைதீக சுகமைத்தை கொடுப்பது. ஞான பலமானது விஷயங்கள் இல்லாதான ஆத்மானந்தத்தை கொடுப்பது. இப்படி பலத்துல வித்தியாசம் இருக்கு. யத்யபி ஞான கர்மணோ, ஞானத்துக்கும் கர்மாவுக்கும் பின்ன காரியத்வாத் வெவ்வேறு விருத்தமான பலங்களை கொடுப்பதால் விரோதா இருக்கட்டும். ததாதி இருந்த போதிலும் அந்த ரெண்டும் ஒன்னா தான் இருக்கணுங்கிறான். விரோதமா இருந்தாலும் ஒன்னா இருக்கட்டுமேங்கிறான். எப்படின்னு தைலவர்த்தி அக்னீனாம் இவ சம்மஸ்ய கர்மணா. அது நுனியில நெருப்பு இருக்கு. தைலம் வர்த்தி அக்னிகள் இல்ல, தைலத்துல இருக்குன்னு நெருப்பு. தைலமும் அக்னி காரியம் தானே. தைலங்கள்னா அக்னி, ஆக்னேயமான பதார்த்தங்கள். தைலத்துல இருக்க அக்னிகள்லாம் அது தைலமும் அக்னியும் சேர்த்துத்தானே உங்களை ஒளியை கொடுக்கறது. வெறும் டப்பால நெய்ய எண்ணெயை வச்சிருந்தேன்னா அந்த ரூம்ல பிரகாசம் வருமா? வராது. வெறும் நெருப்பு வேணும்னு வத்தி குச்சி ஏற்றி வச்சேன்னா 2 நிமிஷத்துல அணைஞ்சு போயிடுறது. அப்ப என்ன, அந்த தைலமானது அக்னியே சம்ரட்சிக்கிறது. அந்த ரெண்டும் சேர்ந்துத்தான் அந்த ரூம்ல ஒளியை கொடுக்கிறது. அதே போல இந்த மனுஷனுக்கு ஒளி ஞானம் வரணுமையானால் என்ன பண்ணணும்? அஜானமும் இருக்கணும், கர்மாவும் இருக்கணும், ஞானமும் இருக்கணும். எப்படி ஒரு திருட்டாந்தத்தை கொடுத்தான். தைலவத்யக்னீனாம் இவ சம்ஹஸ்ய கர்மணா ஞானம் அவித்யாதி சம்சார காரணம் நிவர்த்தயதி. கர்மணா சம்ஹஸ்ய ஞானம், கர்மாவோட சேர்ந்து ஞானம், எண்ணெயோட
சேர்ந்ததான நெருப்பானது எப்படி ஒளியை கொடுக்கிறதோ அதே போல ஞானத்தோட சேர்ந்ததான கர்மா அல்லது கர்மாவோட சேர்ந்ததான ஞானம் அவித்யாதி சம்சார காரணம் நிவர்த்தயதி. அங்க இருட்டு இருந்தது, இருட்டு பயத்தை உண்டு பண்ணிட்டு அந்த பயத்துக்கு காரணமான இருட்ட எது போக்கடிச்சது? கர்மாவும் ஞானமும் சேரணும். அங்க எண்ணெயும் நெருப்பும் சேர்ந்து பயத்தை காரணமான இருட்டை போக்கடிச்சது. இங்க ஞானம் கர்மாவும் ஞானமும் சேர்ந்து சம்சார பயத்துக்கு காரணமான அஞ்ஞானத்தை போக்கடிக்கிறது. கரெக்டா இருக்கும் இல்லையா சார்? இது ஒத்துப்போமே அப்படிங்கிறான். ஞானவர்த்தி அக்னியினாமிவா சம்ஹத்ய கர்மாணி ஞானம் அவித்யாதி சம்சார காரணம் நிவர்த்தயதி. இது சேத்னா அப்படின்னு சொன்னா இல்ல சார் நடக்காது. ஏன் கிரியாகாரக பல அனுபமர்த்தேன ஆத்மலாபாவாத் ஞானஸ்ய கர்மபிஹி சம்ஹதத்வ அனுபவத்தே. இப்ப எது எதோடு சேருமோ சேர்ந்து வாழுமோ அது அந்த ரெண்டும் சேரலாம்னு சொல்லலாம். ஒண்ணு வந்தாலே இன்னொன்னு அழிஞ்சு போறது சார். அது எப்படி சார் ஒன்னா சேரும்? இருட்டுக்குள்ள வெளிச்சம் கொடுத்து நடத்துறதுன்னு நடக்குமா? நடக்கல. பூனை இருக்கிற இடத்துல தான் எலி வாழறதுன்னு சொன்னா அது சந்தோஷம், பார்த்துட்டு இருக்கோம். பூனை அந்த இடத்துலயே இருக்கு, அந்த இடத்துலயே எலியானது குட்டி வச்சதுக்கு அது வாழறது. இது ஏமாத்திட்டு அது இருக்கு, அது லோகத்துல பார்த்துட்டு இருக்கோம். ஆனா இருட்டு இருக்கிற இடத்துல வெளிச்சம் வாழும்னு சொல்ல முடியுமோ? ஏன்னா வெளிச்சம் என்ன பண்றது? தான் வரும் பொழுதே இருட்டை சாப்பிட்டுட்டே வருது. அதே மாதிரி இந்த ஞானம் தான் வரும் பொழுதே அஜ்ஞானத்தை அழிச்சுட்டு வருது. அப்ப அந்த அஜ்ஞான காரியமான கர்மாவோட எப்படி இருக்கும்? வித்தியாசம் திருஷ்டாந்தத்துக்கும் தாத்தாந்தத்துக்கும் வித்தியாசம் பார்க்கணும். முன்னால அவன் சொல்லியிருக்கான், எண்ணெயும் நெருப்பும் சேர்ந்து இருட்டை போக்கடிக்கிறதோ இல்லையோ, எண்ணெயானது திரி வழியா வந்து அந்த நெருப்பை உண்டா பண்ணி அந்த நெருப்பானது இருட்டை போக்கடிக்கிறது. அதே விதமாக கர்மாவானது அந்த ஞானத்தோட சேர்ந்து சம்சார பயத்தை போக்கடிக்கிறது, சம்சார பயத்தை காரணமான அறியாமையை அழிக்கிறது அப்படின்னு. இந்த எண்ணெயும் நெருப்பும் சேர்ந்துங்கிற அங்கே சேரலாம். ஏன்னா லோகத்துல பார்த்திருக்கோம், எண்ணெயானது திரி வழியாக வந்து இது கர்மாவோட சேராது. ஏன்னா ஞானம் பிறக்கிறப்பவே கர்மாவுக்கு காரணமான பேத புத்தியை அழித்துத்தான் உண்டாகிறது. கர்மாவானது வேதம் இருக்கும் தருணத்தில் தான் செய்ய முடியும். ஒரு கர்மாவை பண்றேன், ஒரு யாகம் பண்றேன்னு வச்சுப்போமே. இந்த யாகம் பண்ணும் பொழுது முதல்லயே என்ன சார் வேண்டி இருக்கு? ப்ரீ ரெக்வசிட் என்னென்ன வேண்டி இருக்கு? இந்த யாகம் பண்ணினா நமக்கு சம்திங் வரும், அப்பதானே பண்ண போறேன். ஒன்றும் வராதுன்னா ஒன்றும் பண்ண மாட்டான் யாரும். இதுக்கு ஒரு பலம் இருக்கணும். இந்த ஹியூமன் எஃபர்ட்டுக்கு போர்டிங்கா ஒரு எஃபர்ட், ஒரு பலம் இருக்கணும். அந்த பலத்தை உத்தேசித்துத்தான் இவன் பிரயத்னத்தை செய்கிறான். அப்ப அந்த பலமானது இவனை விட வேறா இருக்கணும். எனக்கு சொர்க்கம் கிடைக்கணும், எனக்கு காசு கிடைக்கணும், எனக்கு புகழ் கிடைக்கணும், எனக்கு பசு கிடைக்கணும், எனக்கு வேற ஏதாவது ஐஸ்வர்யம் வரணும். அப்ப எனக்கு வர வேண்டியதான ஒரு பொருள் இருக்கணும். நான் இதால அதை அடையணும். அதனால்தான் இந்த யாகம் பண்ண போறேன். யாகம் பண்ணி பிரயோஜனம் இல்லை சார், வேற ஏதோ பண்ணிருந்தா நான் யாகம் ஏன் பண்ண போறேன்? அந்த யாகமானது என்னை விட வேறா இருக்கணும். கர்த்தாவான நான் கர்மாவான இந்த யாகத்தினால் வேறொரு பலத்தை அடைய போகிறேன். இதான் கிரியா காரக பல பேதம். கிரியா யாகம் எனக்கூடியதான செயல், காரகம் செய்பவன், ஆத்ம லாபாபாவா ஞானம் வரும் பொழுதே இவைகளை அழிச்சுட்டே வருது. எப்படி? பிரம்மார்ப்பணம் பிரம்மாவிர் பிரம்மாக்னௌ பிரம்மணாஹுதம் பிரம்மைவதேன கந்தவ்யம் பிரம்ம கர்ம சமாதினா அப்படின்னு. எதனால ஹோமம் பண்றீங்களோ அந்த கரண்டி பிரம்மமா, எதை ஹோமம் பண்றீங்களோ அந்த நெய் பிரம்மமா, எதுல ஹோமம் பண்றீங்களோ அந்த அக்னி பிரம்மமா, யார் பண்றானோ அவன் பிரம்மமா. இதனால அடையக்கூடியது
இப்ப விவகாரம் என்ன, கர்மாவே போச்சு. இந்த கர்மாவை பண்றதுக்கு முன்னால இருந்ததான வேற்றுமைகள் யாவை இருந்தனவோ அவைகளை எல்லாவற்றையும் அழித்தே ஞானம் உண்டாகிறது. தான் உண்டாகும் பொழுதே அவைகளை அழித்துண்டே உண்டாகிறது. அப்ப அந்த கர்மாவோட எப்படி இது சேர்ந்திருக்கும்? கிரியாகாரக பல அனுபமர்தேன, அதை அழிக்காமல் ஆத்மலாபாவா தானே உண்டாகிறதுனால ஞானஸ்ய கர்மபிஹி சம்மதத்வ அனுபவத்தே, ஞானமானது கர்மாவோட சேருகிறது என்று சொல்ல முடியாது. தைலவர்த்தி அக்னீனாந்தோ சகபாவ உபாவித்வ உபபத்தே, தைலத்துல இருக்கக்கூடியதான அக்னி அவ ரெண்டு சேர்ந்திருக்கு. குத்து விளக்குல எண்ணெய் ஒரு மூலையில இருக்கு, நெருப்பு ஒரு மூலையில இருக்கு, ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்துல தான் இருக்கா. இந்த எண்ணெய் தான் அந்த நெருப்புக்கு சாயம் பண்றது, அதை பார்த்திருக்கோம். சகபாவித்வ உபபத்தே இதரேதர உபகாரிய உபகாரகத்துவ உபபத்தே, இது அதுக்கு உதவுகிறது, அது இதுக்கு உதவுகிறது. அதனால சம்மதத்துவம் ஸ்யாத் நது ஞான கர்மணோ ததுபய உபபத்தே அனுபபத்தே, ஞானமும் கர்மாவும் ஒண்ணுக்கு ஒண்ணு சகாயம் பண்ணாது. கர்மா இருக்கிற வரையும் தான் ஞானம் வராது. ஞானம் வர தொடங்கிடுதுன்னா கர்மா போச்சு. அந்த ரெண்டும் எப்படி சார் ஒன்னா இருக்கும்? நது ஞான கர்மணோ ததுபய அனுபவத்தே, ததுபயம்னு என்னது? சபாவித்வம் இதர உபகாரிய உபகாரிகத்துவம், ரெண்டும் சேர்ந்து ஒன்னா இருக்கிறதும் இது அதுக்கு உதவுகிறது என்கிற இந்த ரெண்டும் ததுபய அனுபவத்தே. சம்மதத்துவம் கதாசிதபி சம்பவதி, சேர்ந்து இருக்கிறது என்கிறது எப்பொழுதும் நடக்காத காரியம். கேவல ஞான பட்சே சாஸ்திர பிரதிஷேத வச்சனாது அயுக்தமிதிச்சே, கேவல ஞானத்தினால்தான் மோட்சம் வருகிறது என்று சொல்லிடையானால் சாஸ்திர பிரதிஷேத வச்சனங்கள் இருக்கே, இது பண்ணணும் இது பண்ணப்படாது எனக்கூடியதான வச்சனங்கள் அவையெல்லாம் பொருந்தாதோ இல்லையோ அப்படின்னார். இது சேத்னா ஞான காரிய அனிவர்த்தகத்வா சாஸ்திர பிரதிஷேத வச்சனஸ்ய, ஞானத்தினுடைய காரியம் என்ன? ஞானம் என்ன பண்றது? நமக்கு அஜானத்தை அழிக்கிறது. அஜான நாசம்தான் ஞான காரியம். அந்த ஞான காரியமான அஜான நாசத்தை உண்டு பண்ணாது எது? இந்த சாஸ்திர பிரதிஷேத வச்சனங்கள். சாஸ்திரத்துல பொய் சொல்லாத, கள்ள குடிக்காத, இப்படியெல்லாம் வச்சனங்கள் இருக்கு. இந்த வச்சனங்கள்லாம் அஜான காரியமான அந்த அவித்யை போக்கடிக்காது. எதை போக்கடிக்கும்? உங்களுக்கு பாபம் வராம தடுக்கும், அவ்வளவுதான். ஆனா அஜான காரியத்தை போக்கடிக்காது. ஞான காரிய அனிவர்த்தகத்வா சாஸ்திர பிரதிஷேத வச்சனஸ்ய யோயம் விதிபரை கேவல ஞான பட்சஸ்ய சர்வசந்நியாசஸ்ய விப்ரதிஷேதா விரோதா கர்ம விதிபரமான யோயம் கர்ம விதிபரைஹி, கர்ம விதிபரமான கர்ம விதியிலேயே தாத்பரியம் கொண்டதான கேவல ஞான பட்சஸ்ய சர்வசந்நியாசஸ்ய, கேவல ஞானத்தைக்காக சொல்லதான சர்வ கர்ம சந்நியாசம், அதுக்கு விப்ரதிஷேதா விரோதா, இது கர்மாக்களை சொல்றது, இது கர்மா விடுன்னு சொல்றது, அதனால விரோதம் இருக்கு. சஹா நைவ ஞான காரியம் அவித்யா தோஷயம் வாரயதி, அந்த விரோதமானது ஞான காரியமான அஜ்ஞான நாசத்தை போக்கடிக்கிறது இல்லை. ஏன்? ஞானத்தினால அஜ்ஞானம் அழியறதுதான் அழியது. எப்படி? ஞானத்தினால அஜ்ஞானம் போறது என்கிறதுக்கு ஸ்ருதிகள் சொல்றது. வித்யதே ஹிருதய கிரந்தி வித்யந்தே சர்வ சம்சயாः க்ரியந்தே சாஸ்ய கர்மாணி தஸ்மின் திருஷ்டே பராவரே. வித்யதே ஹிருதய கிரந்தி, எப்பொழுது ஞானம் வருகிறதோ அப்பொழுது இதயத்தில் இருக்கக்கூடியதான சம்ஸ்காரங்கள், வாசனைகள், முடிச்சு போன்றவை, இந்த முடிச்சு விழுந்துருதுன்னா அதை எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அதே போலயே நம்ம மனசுல இந்த சம்ஸ்காரங்கள்லாம் வந்து சேர்ந்துருக்கு. குழந்தைகள்னா இஷ்டம், ஆத்துக்காரின்னா இஷ்டம், காசுன்னா விட மாட்டேங்கிறது மனசு. இப்படி சில சம்ஸ்காரங்கள் அனாதி காலமா வந்திருக்க, அது போறதில்லை சார். எப்ப போகும்? ஞானத்தினால்தான் போகும். வித்யதே ஹிருதய கிரந்தி சித்தியந்தே
சர்வ சம்சயாக எதையும் நம்ப மாட்டேங்கிறான். வயசான பிறகு அவனே அவன் நம்ப மாட்டேங்கிறான். என்னடா சின்னர் அப்பவே மறந்து போயிட்டு சாருங்கிறான். தஸ்மின் திருஷ்டே பராவரே, எல்லோரை விட உயர்ந்தவர் என்று நாம் யாரை பரமாக கருதுகிறோமோ அவரும் அவருக்கு அடிமை. அதனால பரஹா எஸ்ய அவரா. ஆகிய பராபரமானது யாரு? சைத்தன்யம். சில இடத்துல பராத் பரம்னு சொல்லுவேன். பராத ஹிரண்யகர் பாத் பரஹானா பராத் பரஹான்னு அப்படி சொல்லணும். பராவரேன்னா பரஹா எவரஹா அவரஹா யஸ்வாத் அப்படி பராவரே. அதே போல தத்யதாவதேவ சிரம் யாவன்ன விமோட்சே அதசம்பத்தே தத்ய அந்த அறிந்த ஞானிக்கு தாவதேவ சிரம் அது வரைக்கும் தான் அவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். எது வரைக்கும்? யாவன்ன விமோட்சே எது வரைக்கும் இந்த சரீரம் கீழே விழலையோ அதுக்கப்புறம் என்னாச்சு? கீழே விழுந்து பேரு அதுக்கப்புறம் அதசம்பத்தே பிரம்ம சம்பத்தி ஏற்படுகிறது. மிருத்யு முகாத் பிரமுச்சதே. பாருங்க, இவன் என்ன தனித்தனியாக இருக்கிற ஆத்மாவை மறந்து பரமாத்மாவை மட்டும் யார் அறிகிறானோ அவன் மிருத்யு முகாத் பிரமுச்சதே. அவன் மிருத்யுனுடைய முகத்திலிருந்து அஜானத்திலிருந்து தப்பித்துக் கொள்கிறார். இத்யேவமாதி ஸ்ருதி ஸ்மிருதி தத சித்தம். இப்படி ஞானத்தினால்தான் மோட்சம் வருகிறது என்பது ஆயிரக்கணக்கான ஸ்ருதி ஸ்மிருதிகள் தான் சித்தித்திருக்கிறது. கர்ம விதிபரத்வாத் பிரவருத்தி சாஸ்திரத்திய. இந்த பிரவருத்தி சாஸ்திரம் இருக்கிறத இதை பண்ணுங்க அது பண்ணுங்க அதனால் அது பண்ணுங்க அப்படின்னு வேதங்கள்லாம் சொல்றது எல்லாம் கர்ம விதியா தான் இருக்கு. நச்சதத் ஞானஸ்வரூபம் பிரம்மைகத்வ விஷயம் வாரயதி. நச்ச தத்து தத்துன்னு என்னது? பிரவருத்தி சாஸ்திரம். டக்கு டக்குன்னு இந்த சர்வராமாவோட சந்தேகம் வந்துடும். தத்துனா அதுன்னா எதுனா அதுனா பிரவருத்தி சாஸ்திரம். அந்த பிரவருத்தி சாஸ்திரமானது ஞானஸ்வரூபத்தை பிரம்மைகத்வ விஷயம் நானே பிரம்மம் எனக்கூடியதான ஞானஸ்வரூபத்தை நவாரயதி அதை அழிக்காது. ஏன்? சர்வோபனிஷதாம் அப்ராமாண்ய ஆனர்த்தக்ய பிரசங்காத். என்ன இப்படி கர்ம விதிகள் தான் உயர்ந்தது என்று சொல்வேடையானால் எல்லா உபனிஷத்திலும் அப்ராமாண்யங்களை அடையும், அப்ராமாண்யத்தை அடையும். அதோட மட்டுமல்ல அது அனர்த்தகம் என்று ஆகிவிடும். இந்த உபனிஷத்துகள் மட்டுமல்ல, போ பிராணினா ஆத்மாவை தேவதா இத்தியாதி ஸ்மிருதீனாம். மேல சூத்திரக்காரரே போ பிராணினா அப்படின்னு ஒரு மந்திரம் சொல்ல போறார், 4வது மந்திரம். அதே போல ஆத்மாவை தேவதா எனக்கூடியதான ஸ்மிருதிகள் எல்லாம், ஆத்மாவை தேவதாங்கிறது மகாபாரத ஸ்மிருதி, இப்படிப்பட்டதான ஸ்மிருதிகள் எல்லாம் வேஸ்ட் ஆயிடும். தஸ்மாத் யத்யபி பகுபிஹி பிரவருத்தி சாஸ்திரைஹி விப்ரதிஷித்தம். பிரவருத்தி சாஸ்திரங்களுக்கு விரோதமாக காணப்பட்ட போதிலும் கேவல ஞான சாஸ்திரம், ஞானத்தை மட்டும் சொல்லக்கூடியதான இந்த சாஸ்திரமானது ஆத்மைகத்துவ விஷயம் அல்பம். ஆத்மைகத்துவத்தை சொல்லக்கூடிய ஞான சாஸ்திரம் கொஞ்சமாகத்தான் இருக்கு. தகாபி இருந்த போதிலும் சகாரியஸ்ய ஞானஸ்ய பலவத்தரத்வாத், ஞானமும் ஞான காரியமும் பிரபலமாக இருக்கு. ஒரு ரூம்ல, பெரிய ரூம், 20க்கு 20 அவ்வளவு ஸ்கொயர் ஃபீட் இருக்கு. அவ்வளவு பெரிய ரூம்ல இருட்டம் அடச்சுன்னு இருக்கு. கரண்ட் போயிடுச்சுன்னா ஒரே இருட்டா இருக்கு. ஆனா கரண்ட் வந்தது, ஒரு சின்ன பல்பு ஒரு மூலையில இருக்கு, அது சைஸ்ல குறைச்சலா இருக்கு. அது என்ன பண்ணிச்சு சார்? அவ்வளவு இருட்டையும் வெளியில அனுப்பிச்சுட்டோ. இப்ப சைஸ் முக்கியமா இல்ல அதுக்கு பவர் முக்கியமா? நிறைய இருக்குங்கிறதுக்காக அது பலவான ஆயிடாது. இது பவர்ஃபுல்லா இருந்தா எல்லாத்தையும் அனுப்பிச்சிடுது. ஒரே ஒரு தீபம் தான், அது ஒரு மூலையில சின்னதாகத்தான் இருக்கு, ஒரு சவுத்தோரமா இருக்கு. ஆனா அது வந்தா நெடுக ரூம் முழுக்க இருந்ததான இருட்டை எல்லாம் எப்படி போக்கடிச்சுடுதோ அதே போல உபநிஷத்துகள்ல இருக்கிற சின்னதான ஞானம் எத்தனை வேதங்கள்ல இருக்கக்கூடியதான பிரவருத்தி சாஸ்திரத்தை போக்கடிச்சிடுது. அதான் தஸ்மாத் யத்யபி பகுபிஹி பிரவருத்தி சாஸ்திரை, பிரவருத்தி சாஸ்திரமானது நிறைய இருக்கு. இருந்த போதிலும்
விப்ரதிஷித்தம் கேவல ஞான சாஸ்திரம், அதை விட விரோதமான கேவல ஞான சாஸ்திரம் ஆத்மீகத்துவ விஷயம் அல்பம். இது ரொம்ப குறைச்சலா தான் இருக்கு. உபனிஷத்தெல்லாம் கொஞ்சம் பார்த்தேன்னா பாஷ்யத்தோட 1000 பக்கம் தான். வேதம் பார்த்தேன்னா பாஷ்யத்தோட அது என்ன ஒரு 40,000 பக்கம் இருக்கு. இன்னைக்கு பிரிண்ட் பண்ணினா எந்த பவர்ஃபுல்னா இதுதான் பவர்ஃபுல். பலவத்வாத் ததாபி சகாரியஸ்ய ஞானஸ்ய பலவத்தரத்வாத் ந கேனசித் வாரயிதும் சக்கியம், எதனாலையும் போக்க முடியாது. ஜீவதோ துக்க அனிவர்த்தகத்வாது ஞானஸ்ய அனைகாந்திகம் க்ஷேம பிராபகத்துவம். அவனுக்கு அதில் மனசுல எவ்வளவுதான் சொன்னாலும் ஒத்துக்க மாட்டேங்கிறது. சார் உயிரோடு இருக்கிறப்ப நான் வேதங்கள்லாம் வாசிச்சேன் சார், உபனிஷத்தெல்லாம் வாசிச்சேன் சார், துன்பமே போகலையே, அது எப்ப துன்பத்தை போக்கடிக்கிறது? நானும் 20 வருஷமா வேதாந்தம் வாசிக்கிறேன், துன்பம் போனா போல இல்லையேங்கிறான். ஜீவதா துக்க அனிவர்த்தகத்வாத், உயிரோடு இருக்கும் பொழுது துன்பத்தை போக்கடிக்காதனால ஞானஸ்ய அனைகாந்திகத்துவம் க்ஷேம பிராபகத்துவம், ஞானம் நிச்சயமாக மோட்சத்தை கொடுக்கிறது என்கிறது நம்ப முடியாது. இது சேத்னா பார்க்கணும். இது வரைக்கும் பாஷ்யத்துல டைரக்டா கேள்விக்கு கேட்டு அதுக்கு சமாதானம் சொன்னதில்லை. இப்ப தைலவர்த்தி அக்னி திருஷ்டாந்தம் பிரஸ்தானத்துல பாஷ்யத்துல இல்லை, அதான் பார்க்கணும். அப்படின்னா ஞான கர்ம சமுச்சயத்தை ஆச்சாரியால் என்னென்ன விதமாக அதை சரி பண்ணியிருக்கார் அப்படின்னு பார்க்கணும். அப்ப ஆச்சாரியால் இருக்கிற காலத்துல பூர்வ மீமாம்ச காலம் மற்றவர்களும் எத்தனை பிரகரண கிரந்தங்கள்ல என்னென்ன கேள்விகளை கேட்டாலும் அவைகளுக்கெல்லாம் ஆங்காங்கே பதில் சொல்லியிருக்கார். அதனால இந்த பாஷ்யத்துல சில விசேஷம் இருக்கு. இது சேத்னா வித்யதே ஹிருதய கிரந்தி பிரம்மவிதாப்னோதி பரம் நிஷாயதன் மிருத்யுமுகஸ்ரமுச்சதே பிரம்மவேத பிரம்மைவ பவதி இத்தியாதி ஸ்ருதி ஸ்மிருதி நியாயேப்யா. ஐயா அப்படி சொல்லாதையும், ஞானம் மனுஷனுக்கு மோட்சத்தை கொடுக்கல, துன்பத்தை போக்கடிக்கலேன்னு சொல்லாதையும், என்ன சாஸ்திரம் சொல்றது? வித்யதே ஹிருதய கிரந்தி பிரம்மவித ஆப்னோதி பரம், பிரம்மவித்தானவன் பரம் அத்யுத்தமமான மோட்ச நிலையை பிரம்மத்தை அடைகிறான். நிஷாயதன் மிருத்யுமுகத் பிரமுச்சதே, நிஷாய நன்றாக அறிந்து கொண்டு விசாரம் பண்ணி, யாரை? தம் பரமாத்மாவை. மிருத்யுமுகாத் பிரமுச்சதே, மிருத்யுவினிடத்திலிருந்து தப்பித்துக் கொள்கிறான். பிரம்மவேத பிரம்மைவ பவதி, ஆனந்தமயமான பிரம்மத்தை அறிந்தவன் ஆனந்த வடிவமாக ஆகிறான். இத்தியாதி இப்படிப்பட்டதான ஸ்ருதி ஸ்மிருதி நியாயேபியா, வேத வாக்கியங்கள் என்ன, ஸ்மிருதி வாக்கியங்கள் என்ன, நியாயங்கள் என்ன, அனுமானங்கள் என்ன. பகுபிஹி விப்ரதிஷித்தத்வாது சர்வத்யாக சாஸ்திரஸ்ய லோகவத் தியாஜ்யம் இது சேத். அதுக்கு மேல சொல்றார், சார் லோகத்துல எத்தனை பேர் சார் சன்னியாசம் வாங்கிட்டு இருக்க? ஆயிரக்கணக்கான மனுஷர்கள் கல்யாணம் பண்ணி சௌக்கியமா இருக்கா. யாரோ ஒரு 4 பேர் தான் சன்னியாசம் வாங்கிட்டு தனியா நிக்கிறான். உலகத்தில் இருக்கிறவ எல்லோரும் துறவரத்தை துறந்தார்கள். அப்ப நான் ஏன் சார் அதை எடுக்கணும்? பகுபிஹி விப்ரதிஷித்தத்வாத், நிறைய மனுஷியால் அதை தியாகம் பண்ணினதுனால சர்வத்தியாக சாஸ்திரஸ்ய தியாஜ்யத்துவம், எல்லாவற்றையும் தியாகம் பண்ணணும் எனக்கூடியதான சாஸ்திரத்தையே விடுங்க. ஏண்டா நாட் ஃபாலோட் பை மெனி, மெஜாரிட்டி உயர்ந்ததா மைனாரிட்டி வந்ததா சொல்லுங்க பார்க்கலாம் அப்படிங்கிறார். சர்வத்தியாக சாஸ்திரஸ்ய லோகவது தியாஜ்யத்துவம் இது சேதனா துல்லிய பிரமாணத்வாத். அப்பா இதுவும் அதுவும் ஒரே வேதம் தான் சொல்றது, ஒரே வேதம் தான் பிரமாணம். ஆனா என்ன பண்றது, சில பேர் நிறைய எடுத்துட்டு இருக்கா, சில பேர் ஃபாலோ பண்ணல, அதனால அது அப்பிரமாணம்னு ஆகாதப்பா. ஒரு கோவிலுக்கு போனேன்னா எக்கச்சக்கமா ஜனங்கள் வர, ஏழுமலையான் கோவில்ல பிடிக்க முடியல ஜனவரி 1ஆம் தேதி அன்னைக்கு. அதே மாதிரி நம்ம தெருக்கோடியில ஒரு கோவில் இருக்கு, ஒருவரும் அங்க வந்து நமஸ்காரம் பண்ண மாட்டோம், அங்கே போயிட்டே இருக்கான் திரும்பவும் விசந்தி பிரவிசந்திச்சா வரான் போறான். ஆனா ஒரு நமஸ்காரம் பண்ணல, ஒரு அர்த்தம் பண்றது. என்ன பண்றது? சுவாமிக்கும் அதிருஷ்டங்கிறல ஒண்ணு சொல்ல முடியல. அதனால ரெண்டும் பிரமாணம் தான். அதனால ஒரு 4 பேர் அதை ஃபாலோ பண்ணலேங்கிறதுனால அது அப்பிரமாணம் சொல்ல முடியாது. துல்லிய பிரமாணத்வாத் மானசாந்தானி சர்வாணி கர்மாணி உக்த்வா. இந்த வேதமானது சரீரத்தினால பண்ணக்கூடியதான எல்லா கர்மாக்களையும், வாக்குனால பண்ணக்கூடியதான எல்லா கர்மாக்களையும், மனசினால பண்ணக்கூடியதான எல்லா கர்மாக்களையும் சொல்லி, அதான் மானசாந்தானின
சரீர வாங் மனோபிகி, முதல்ல சாரீரமான கர்மாக்கள், கையாலையும் உடம்புனாலையும் பண்ணக்கூடியதான கர்மாக்கள், யஜ்ஞ யாகாதிகள், பூஜை ஹோமாதிகள். வாக்குனால பண்ணக்கூடியதான கர்மாக்கள் பாராயணாதிகள், மந்திர ஜபாதிகள். பிறகு மனசுனால மட்டும் பண்ணக்கூடியதான கர்மாக்கள் தியானாதிகள். இவைகளை சொல்லி சர்வாணி கர்மாணி உக்த்வா தானி வா ஏதானே அவனானி தபாம்சி, இவைகளெல்லாம் சிறியதான தபசுக்கள், கர்மாக்கள், ஜபாதிகள், தியானாதிகள், இவைகள்லாம் சின்னது. தானிவா அவராணி ஏதானி தமாம்சி ஞாச ஏவ அச்சரே ஜெகத், எல்லாத்தையும் விடுறதுதான் ரொம்ப வசதி. என்ன சொல்றது? இவைகள்லாம் சின்ன சின்ன தபசு. நிஜமான தபசு என்னன்னு எல்லாத்தையும் விட்டு போறது. இது தபசப்தவாச்சானாம் கர்மணாம் அவரத்வேனா, இந்த தபசப்தத்தினால சொல்லக்கூடியதான கர்மாக்கள் எல்லாம் அவரம், அவர்னா குறைந்தது, சிறியது, அல்பமான பலத்தை கொடுப்பது. அதான் வச்சுக்கணும். இந்த தமிழ்ல வர அவரக்காயின்னு ஒண்ணு இருக்கு, அது அப்படிதான். அதுல சாரம் இல்லை, அது அல்பமான பலத்தை தான் கொடுக்கும். அதனாலதான் அதுக்கு அவரக்காயின்னு சொல்லிருக்காங்க. இந்த அவரம்னு சொன்னா குறைத்தல் அர்த்தம். அதனால தபசப்த வாச்சானாம் கர்மணாம் அவரத்வேன, அவரத்துவம் எதனால? சம்சார விஷயத்துவம் உத்வா, இந்த சம்சாரத்துல வேண்டியதான என்னது? குழந்தைகள், பணம், காசு, நகைகள், ஐஸ்வர்யம், அதோட இல்லாம ஏதோ நல்ல கீர்த்தி, இவைகள்லாம் கொடுக்கறது. இது ஒரு பெரிய பலமா? யாரும் இத்தனையும் இருந்தவாள்லாம் எங்கேயோ போயிட்டா சார், இருக்கிற இடம் தெரியல. மனுமாந்தாதாதி பிரபதிகள்லாம் இந்த உலகமே ஒன்னா தன் கையில செங்கோல் நடத்தின மனுஷாள்லாம் இப்ப இருக்கிற இடம் தெரியறதோ. எத்தனை பேர் தசரதரன் நினைக்கிறார், எத்தனை பேர் அவர் அப்பா அதன்னு நினைக்கிறார், பிராச்சீன பரிச எத்தனை பேர் நினைக்கிறார். அவள்லாம் குழந்தைகளுக்கு என்ன பண்ணான்னு, இந்த பூமி இருக்க இதை 7 கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் போட்டாலாம். அதுக்கு நடுவில் இருக்கிற வாகெல்லாம் ஒவ்வொரு பையனும் கொடுத்துட்டார். நீர் உங்க பையனுக்கு என்ன கொடுத்துருக்கு? அவளை பத்தி இன்னைக்கு யாராவது நினைக்கிறாளா? அவ்வளவு காசு வச்சுட்டு அவளை பத்தி நினைக்காதவா உங்களை நினைக்க போறாளா? சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் சாம்சாரிகமான பலங்கள் ஏதோ இங்க இருக்கிற வரைக்கும் ஒரு 100 வருஷம் ஞாபகம் வச்சுருக்கோம், அவ்வளவுதானே. இது விஷயமுக்த்வா ஞாசசப்தவாச்சிய ஞானஸ்ய கேவலஸ்ய, ஞாசசப்தத்தினால சொல்லக்கூடியதான ஞாசம்னு சொன்னா ஞானம்னு அர்த்தம். ஞாசசப்தவாச்சிய ஞானஸ்ய கேவலஸ்ய ஞாச ஏவேத்ய ரேஜயது, ஞாசம்னா ஞானம்னு அர்த்தம். ஞானம்தான் மிக சிறந்தது. தியாகேனைகேன அமிர்தத்வமானசோ, மோட்சத்தை எப்படி அடைஞ்சா சார்? தியாகத்தினால அடைஞ்சா, சேர்த்து வச்சுக்கிறதுனால இல்ல. காலம் எழுந்ததுமே வாஜத்தமே பிரசவத்தமே வரிசையா சொல்லிட்டு இருக்கோம், அது வேணும் இது வேணும்னு. மறுபடியும் சம்சாரத்திலேயே இருக்கும். எது நிஜமானதுன்னு எல்லாத்தையும் விட்டுதா, அப்பதான் சௌக்கியமா இருப்பாய். 50 டிகிரி பின்னால போட்டுக்காத பேரு பின்னால போட்டுட்டா என்ன, இவ்வளவுதான் படிச்சேன்னு தெரியும். பிஹெச்டி வாசிச்சிருக்கேன்னு போட்டுட்டான்னா அதுக்கப்புறம் மேல டிஎஸ்சி வாசிக்கலன்னு அர்த்தம். ஒழுக்க அது பரிச்சேதம் தான் பண்றது. உங்களுக்கு ஒண்ணும் இல்லைன்னா என்ன படிச்சிருக்காரோ தெரியாதோ இல்லையோ, அதே மாதிரி. அதனால ஞான ஏவேத்யரேஜயது தியாகே நைகேன அமிர்தத்வமானது. இது அமிர்தத்வம் பலம் தர்சயதி சாஸ்திரம். தத்யைவம் விதுஷோ யஜ்ஞஸ்யாத்மா யஜமானஹ இத்யாதினா ச விதுஷா சர்வ கர்ம அபாவம் தர்சயதி. இது இந்த தத்யைவம் யஜமானஹங்கிறது வருது பார்த்தீங்களா, இது உபனிஷத்துன்னு பேரு. தைத்தரியோபனிஷத்துல ஒரு பகுதியில தைத்தரி சாக்கையில இருக்கு. இப்படிப்பட்டதான அறிவாளியா இருக்கக்கூடியதான யஜ்ஞஸ்வரூபத்துக்கு ஆத்மா ஸ்வரூபம் என்ன? எஜமானன். எஜமானனே யாகஸ்வரூபமா இருக்கான் அப்படின்னு சொல்றது. இத்தியாதினாச்ச விதுஷா சர்வ கர்மாபாவம் தர்சயதி, வித்வானுக்கு எல்லா கர்மாவும் இல்லை என்று சொல்றது. இது வேதம் மட்டும் சொல்றதுன்னு இல்லை சார், பாரதமும் சொல்றது பாருங்க. துவௌ பந்தானோ அத அனுநிஷ்டதரோ கர்ம பதஸ்தைவ புரஸ்தாத் சந்நியாசஸ்ய தயோ சந்நியாச ஏவாதிரேச்சயதி. துவௌ பந்தானோ 2 வழிகள், அனுநிஷ்கிராந்ததரோ வெகு நாட்களாக வெளிவந்திருக்கு.
கர்ம பதஸ்த ஏவம் புரஸ்தாத், அதில் முதலா இருக்கிறது கர்ம மார்க்கம். சந்நியாசஸ்த, ரெண்டாவது சந்நியாச மார்க்கம். அவைகள் தயோஹோ அவிரண்டுகளில் சம்சார ஏவாதிரே சந்நியாச ஏவாதிரே ஜயதி, சந்நியாசம்தான் மிக சிறந்ததான வழி என்று கூறுகிறது என்றும் சொல்லியிருக்கு. விப்ரசேதி வச்சனஸ்ய நிந்தாபரத்வாத் அயுக்தமிதி சேத் என்ன சார், வேதத்துல எல்லாத்தையும் விடுறதுங்கிறது தப்புன்னு சொல்றாள. விப்ரசேதி வச்சனம் நிந்தாபரம், கர்மாக்களை பண்ணித்தான் ஆகணும், கர்மாக்களை விடுகிறது என்கிறது தப்பு, நிந்தாபரம் அப்படின்னு சொன்னா அவித்வத் விஷயஸ்ய கர்மணா துத்யர்த்தத்வ உபபத்தே, அவித்வானாக இருக்கக்கூடியவன் செய்ய வேண்டியதான யாதொரு கர்மா இருக்கோ அந்த கர்மாவை ஸ்தோத்திரம் பண்றதுக்காக அப்படி இருக்கு. ஒரு நாளும் கர்மாவை விடப்படாது. கர்மாதான் மனுஷனுக்கு நன்மையை கொடுக்கும். அஹரஹ சஞ்சாம் உபாசீதா, யாரு கர்மாவை விடுகிறானோ அவன் பிரஷ்டன் ஆகிறான். இப்படிப்பட்டதான வாக்கியங்கள்லாம் எதற்காக சொல்றது? ஐயா அவசியம் கர்மாவை பண்ணணுங்கிறத கர்மாவுக்கு ஸ்துதி, அவ்வளவுதான். ஆனா அதனால ஞானத்தை விட கர்மாவசத்தின்னு அர்த்தமாகாது. அவித்வத் விஷயஸ்ய கர்மணா ஸ்துத்யர்த்தத்வ உபபத்தே மந்த புத்தையோகி லோகே திருஷ்ட பிரயோஜனாக. லோகத்துல மந்த புத்திகள் அப்படின்னா ஆர்டினரி இன்டெலெக்ட் டிரான்ஸ்லேட் பண்ணோம். இந்த டிரான்ஸ்லேட் மந்த புத்திகள் இடியட்ஸ் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கான். நம்ம ஒவ்வொரு பாஷையிலையும் சில பதங்கள் எப்படி பிரயோகம் பண்றதுன்னு வச்சுட்டு இருக்கோம். மந்த புத்திகள்னா சாதாரண மனுஷியாள்னு அர்த்தம் சம்ஸ்கிருதத்துல. புத்தியானது வேகமாக பிரவர்த்திக்காதவன் மந்த புத்தி. புத்தி எல்லாருக்கும் இருக்கு. ஆனா அவன் இந்த லாங் ரன் என்ன ஆகுமோ அதை பார்க்காமல் இன்னைக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் நினைச்சுட்டு போறான் பார்த்தேடா, அவனை மந்த புத்தின்னு சொல்றது. இங்கிலீஷ்ல இடியட்னு என்ன அர்த்தம்? ஒண்ணுமே இல்லைன்னு அர்த்தம். அதனால அப்படி டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடாது. மந்த புத்திகளா இருக்கிறவா அவ லோகத்துல என்ன பண்றா? திருஷ்ட பிரயோஜனா. அவளுக்கெல்லாம் இப்ப என்ன வேணுமோ தான். இன்னைக்கு நாளைக்கு நடக்க வேண்டியது என்ன? காசு வருதா, புகழ் வருதா, திடீர்னு சௌக்கியமா இருக்கா, பாக்குறதுக்கு அழகா இருக்கேனா, இதை பார்க்கறானே தவிர ஐயா சாஸ்வதமான பிரயோஜனம் என்னங்கிறத பார்க்க மாட்டேங்கிறா. அவ பிரரோச்சனேன பிரவர்த்தித்தவ்யா. அவளுக்கு என்னடா, அவளை தூண்டி விடணும். ஐயா இது பண்ணா இது, இது பண்ணா இது அப்படின்னு கேரண்டட் ஸ்ட்ரிக்ட் பாலிசி. இது பண்ணினா இதை உனக்கு பண்ணினா இதை உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாதான் சார் வேலை செய்யறான் லோகத்துல மனுஷன். கர்மசு ந திருஷ்ட பிரயோஜனாக வித்வாந்த. ஆனா ஞானிகளா இருக்கிறவா இது ஒன்றும் ஒரு பிரயோஜனம்னு அவன் நினைக்கல. மனுஷனுக்கு காசு வருது, புகழ் வருது, இவைகள்லாம் வரதெல்லாம் பிரயோஜனமாக ஞானிகள் அறியலை. கர்மசு ந திருஷ்ட பிரயோஜனாக வித்வாந்த. பரநிந்தாகி பரஸ்துதி. இன்னொன்னு நிந்த பண்றது எதுக்குன்னு இன்னொன்னு ஸ்தோத்திரம் பண்றதுக்காக. சில சமயத்துல இவன் தான் ரொம்ப செல்ல கொட்டி ரொம்ப நல்ல பையன், நல்லா படிக்கிறான், நெருப்பு அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? மற்றவர்கள் முட்டாள்னு அர்த்தம் இல்லை. அதுல 4 பசங்க இருக்காங்க. இந்த 4 பசங்களை அவன் நல்லா சமத்து அப்படின்னா மீதி பேர்லாம் துஷ்டம்னு அர்த்தமா? அப்படி இல்லை. நான் சமத்துன்னு அன்னைக்கு அவனை ஸ்தோத்திரம் பண்ணோம், நல்லா குட் மூட்ல வச்சுக்கணும். அதுக்காக பரநிந்தாய பரஸ்துதி கேவல ஞான நிந்தைய கர்மஸ்துதி பரம் ஆச்சாரிய வச்சனம். ஆயால் ஞான நிந்தையினால கர்மாவை அவசியம் பண்ணணுங்கிறதுக்காக தான் அந்த வச்சனம். அதனால தப்பு இல்லை. எத்து புத்தே சேம பிராபணம் இஹைவ நதத்கம் உபலபேதா இது ஞானஸ்ய சாதனத்வ ஐகனைகாந்திக வச்சனம். புத்தே சேம பிராபணம், ஞானம் வந்தாலே மோட்சம் வருமேயானால் இஹைவன துக்கம் உபலபேதா, வாழும் காலத்திலேயே ஒரு துன்பமும் அடையாமல் இருக்கணுமே என்று ஞானஸ்ய சாதனத்வ அனைகாந்திக வச்சனம். ஞானம் இப்பொழுதே இவனுக்கு சுக சாதனமாக ஆவதில்லை என்று சொன்னாரே அது தது பிரம்மவிதா புனோதிபரம் இத்தியாதி வாக்கியேபியா பிரத்யுக்தம். அந்த ஆர்கியுமெண்ட் எல்லாம் பிரம்மவிதா புனோதிபரம் எனக்கூடியதான வேத வாக்கியங்கள்னாலேயே நீக்கப்பட்டது. ஆச்சாரியாந்தர வச்சனாச்சா, அதோட மட்டுமில்ல, இந்த வச்சனங்கள் மட்டுமல்ல, மற்ற ஆச்சாரியால் சொன்னது பாருங்க என்ன? தியஜ தர்மம தர்மஞ்ச ஏன தியஜதி தத்யஜா.
தர்மா தர்மங்களை விட்டுருங்க. இந்த தர்மா தர்மங்களை எதனால பண்ணினீங்களோ அதையும் விட்டுருங்க. தியஜ தர்மம் அதர்மஞ்ச, புண்ணியம் பாபத்தையும் விடுங்க. ஏன தியஜதி, எதனால புண்ணிய பாபங்களை எந்த சுத்தமான மனசுனால பண்ணினீங்களோ தத்யஜ, அதையும் விட்டுருங்க அப்படின்னு பாரத வச்சனம். நகத்திர கிரமதே புத்தி, அந்த பரமாத்மாவனிடத்துல புத்தியானது செல்வதில்லை, அதி சூக்மமாக இருப்பதனால். நைஷ்கர்மியமாச்சரேது, ஒரு கர்மாவும் இல்லாதான ஒரு நிலையை அடையணும். தஸ்மாத் கர்ம நகர்வந்தி யதயோபாரதர்ஷினா, ஆயால் கர்மாக்களை பண்ணுவதில்லை சன்னியாசிகள், அக்கறையை கண்டவர்கள். இது இத்தியாதே. தஸ்மாத் கேவலாதேவ ஞானாத் க்ஷேம பிராப்தி, அதனால ஞான மாத்திரத்தினால்தான் மோட்சம் கிடைக்கிறது. இதுவரைக்கும் ஞான கர்ம சமுச்சயவாத கண்டனம் ஆயிடுது. இப்ப சூத்திரத்துக்கு அர்த்தம் சொல்றார். அத ஆத்தியாத்மிகான் யோகான், அத பிறகு ஆத்தியாத்மிகான் யோகான், ஆத்மனி பவான் யோகான், ஆத்ம சம்பந்தியான யோகங்கள். அத்தியாத்ம யோகா ஜெகவேன தேவம் மத்வா தீரோ அர்த்தசோக உஜாதி அப்படின்னு அத்தியாத்ம யோகம் சொல்லப்பட்டிருக்க உபனிஷத்துகள்ல. யச்சேத் வாங்மனசே பிராஜ்ஞா தத்யச்சேத் ஞான ஆத்மனி, ஞானமா ஆத்மனி மஹதி நியச்சேத் தத்யச்சேத் சாந்த ஆத்மனி உத்திஷ்டத ஜாக்ரத பிராப்ய வரன் நபோததா சுரஸ்ய தாரா நிகிதா துரத்யய துர்கம் பதஸ்தத் கவயோ வதந்தி அப்படின்னு அத்தியாத்ம யோகம் உபனிஷத்துகள்ல சொல்லப்பட்டிருக்கு. அதான் சொல்றார் ஆத்தியாத்மிகான் யோகான். அத்தியாத்மம் பவந்தி ஆத்தியாத்மிகா, ஆத்ம சம்பந்தியா இருக்கிறதுனால ஆத்தியாத்மிகம்னு பேரு. ஆமா, ஆத்தியாத்மிகான்னு சொல்லணும், அத்தியாத்மிகான்னு சொல்றேட தீர்க்கம் வரணும். என்ன சாந்தகம் ஹ்ரஸ்வத்வம், ஹ்ரஸ்வம் வந்திருக்க சாந்தகம், வேதம் கேட்காதியும். கேதே ஆத்தியாத்மிகாக யோகா, அந்த ஆத்ம சம்பந்தியான யோகங்கள் யாவை? பட்சமானாக அக்ரோதாதய, கோபம் வேண்டாம், குரோதம் வேண்டாம், திறமறிய வேண்டாம் அப்படிங்கிறது. தேஹி சித்த சமாதான ஹேதுத்வாது, இந்த கோபம் இல்லாம இருக்கிறது இருக்கு பார்த்தீங்களா, அதான் மனசுல சமாதானத்தை கொடுக்கிறது, மனசுல சாந்தி கொடுக்கிறது. என்ன தெரியுமா? நான் கோபம் இல்லாம இருக்க. தேஹி சித்த சமாதான ஹேதுத்வாத் யோகா பாஹ்ய நிமித்த நிரபேட்சத்வாச்ச ஆத்தியாத்மிகா. இவைகளை ஆத்தியாத்மிகம் என்று ஏன் கூறுகிறேன்? பாக்கிய நிமித்தம் வேண்டாம், நமக்கு கோபம் வரணுங்கிறதுக்காக பாக்கிய நிமித்தம் வேணும். பாக்கிய நிமித்தம் இல்லைன்னா கோபம் வராது. கோபம் எப்ப வருது? நம்ம எதை நினைக்கிறோமோ அதை கிடைக்காத போனாதான் கோபம் வரும். ஸோ கோபம் என்கிறது தான் அந்நேச்சுரல் ஸ்டேட், கோபம் இல்லாம இருக்கிறது நேச்சுரல் ஸ்டேட். அதை நம்ம நல்லா கவனிச்சுக்கணும். ஏதோ இந்த காரியம் நடக்கல சார்னு கோபிச்சுக்கலாம்னு சில பேர் சொல்றான். நடக்கணும்னு எதிர்பார்த்தா அது வராதனால கோபம். ஸோ வெளி விஷயங்கள் இல்லாத போனால் இவன் நேச்சுரல் ஸ்டேட்ல கோபம் இல்லாம தான் இருக்கான். எப்ப சார் இவனுக்கு வர்றது கோபம்? வெளியில ஏதாவது ஒன்று எதிர்பார்த்து அது நடக்காத போனாலோ, இவன் எதிர்பார்த்த தடங்கள் பட்டாலோ அப்பதான் அவனுக்கு கோபம் வருது. அதனால பாக்கிய நிமித்த நிரபேட்சத்வாத் ஆத்தியாத்மிகா, தான் ஆத்தியாத்மிகான் யோகான் நியாய சம்ஹிதான், நியாய சம்ஹிதான் உபபத்தி சமன்விதான், பொருத்தமாக உள்ளவைகள். தேஹி அந்த அக்ரோதாதிகள், குரோதாதிஷு தோஷ நிர்காதம் பிரதி சமர்த்தா, குரோதாதிகள் எல்லாம் எந்த தோஷத்தினால வந்ததோ அந்த தோஷத்தை போக்கடிக்கிறதுக்கு சாமர்த்தியம் கொண்டவை. உபபத்தியந்தே நியாயதா. ஆய நாம கோபம் வராம இருக்கணும். அக்ரோதம், அமானித்துவம் இப்படிப்பட்டதான குணங்களை வரவழைத்துக் கொள்ளணும். அனைஷ்டாரிகாம் நிச்சாரயந்தி மனஹ அந்தஸ்தம் புத்தி விஷயேபியா இது நைஷ்டாரிகா. நிச்சாரயந்தி வெளியில மனசை தூண்டுகிறது, அந்தஸ்தம் பகிர் விஷயேபியா உள்ள இருக்கக்கூடியதான மனசை வெளியில பகிர் விஷயங்களை அனுப்பிவிடுகிறது. இது நைஷ்டாரிகா குரோதாதய தோஷய. நைஷ்டாரிகான நிச்சயேன சாரயந்தி. அப்படி அது என்ன பண்றது? நிச்சயமாக உங்க மனசை வெளியில தள்ளுகிறது.
இந்த கோபம் வந்ததுன்னா என்ன பண்றான் மனுஷன்? உடம்பெல்லாம் ஆடுறது சார், உதடெல்லாம் துடிக்கிறதுன்னு பல்ல கடகடாங்கிறான். எதிர்க்க மனுஷன் வந்து அடிக்கிறான். சின்ன பையனா இருக்கும், கோபம் வந்து அவனை போட்டு அடிக்கும். பெரிய ஆளா இருக்கு, அவன் திருப்பி அடிச்சிருவான். பையன் வந்து அவன் மேல எரிஞ்சு விழறான். படம் அவனுக்கு வேற வேலை இல்லைங்கிறான். ஏன் கோபம் வரலாமா மனுஷனுக்கு? இந்த மனுஷனுக்கு வந்த கோபமானது மனுஷனை வெளியில தன்னுடைய ஆக்ஷனை காட்டும்படி பண்றது. குரோதாதயா தோஷா தத் பிரதிபட்ச பூதாகி ஏதே ஏதே அக்ரோதம், அமானித்துவம், அஹிம்சத்துவம், அதம்பித்துவம் இவைகள்லாம் என்ன பண்றது? இவனை அந்த தோஷங்கள் இருந்து காப்பாத்துறது. தே அனைஷ்டாரிகா அக்ரோதாதிஷு சத்து, அக்ரோதாதி குணங்கள் இருக்கும் பொழுது சித்தம் அனுஷ்கரண ஸ்வபாவம் ஸ்வரூபம் நம் மனதானது வெளியில் போகாமல் இருந்து கொண்டு பிரசன்னம் ஆத்மாவலம்பனம் தெளிவாக இருந்து கொண்டு வேதாந்தத்தையே நினைக்கிறது. மனசுல பிரசாதம் எப்படி வரும் சார்? கோபத்தை எப்படி சார் ஜெயிக்கிறது? பீடிட்டு வருது சார் கோபம் அப்படிங்கிறான். கோபம் வரதை ஜெயிக்கிறதுக்கு காரணம் என்ன? மனசை ஆத்மா இடத்துல செலுத்தும். அதான் வேற வழி இல்லை. அதா தான் அனுதிஷ்டே சேவேதா. பிறகு அபராதாதி குணங்களை இவன் நினைக்கணும், அப்பப்ப அதை பஜிக்கணும். தினந்தோறும் நம்ம பார்த்துக்கணும், இன்னைக்கு யார் வேலையாதான் போச்சுட்டோமா, எத்தனை நாளா நமக்கு கோபம் வந்தது. கோபம்னு ஏதோ அப்பப்ப கத்துறதுன்னு அது இல்லை, நிஜமாகவே மனசுல தாபம் வரணும். அப்படிப்பட்டதான கோபம் நமக்கு வந்திருக்கா? நம்ம கோபத்தை ஜெயிச்சோமா அல்லது கோபத்தை யாரிடத்தையும் காட்டாமல் இருக்கோமா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். டைரி எழுதுறட வரவு கணக்கு பைசாக்காக 6 மணி நேரம் உட்கார்றான் சார். சாயங்காலம் 6 மணிக்கு உட்கார்ந்தான், ராத்திரி 11 மணி என்னடான்னு ஒரு 5 பைசா வரல கணக்குட்டான். இது எழுதப்படாது. நம்ம எப்படி டே டு டே லைஃப்ல பார்த்துட்டு இருக்கோம்? நமக்கு இன்னைக்கு கோபம் வந்ததா? உபயோகம் இல்லாத விஷயங்கள்ல ஆசைப்பட்டோமா? யாரையாவது விசித்தமா அல்லது அவன் மனசு நோகும்படி ஏதாவது செயலை பண்ணினோமா அப்படின்னு அனலைஸ் பண்ணிட்டு போனால் கொஞ்ச நாளைக்கு இதெல்லாம் ஜெயிக்கலான்ட்ட. அதுல அக்ரோதாதி தோஷங்கள் பிராக்டிக்கலா எப்படி தாங்கள் முன்னேறது இந்த கிரந்தம் சொல்றது. அதான் தான் அனுதிஷ்டேத் தேவேதா அக்ரோதாதி லட்சணம் சித்த சமாதானம் குறியாதித்யர்த்தः. ததாஹி அதனால பரஹா ஸ்வஹா ஆத்மா லப்யதே. இப்படி நீங்க பண்ணினதுனால்தான் உங்களுக்கு இந்த ஆத்ம ஞானம் கிடைக்கும். குரோதாதி தோஷ அபகிருத சேதஸ்தயாகி, குரோதாதி தோஷங்கள்னால் பறிக்கப்பட்டதான மனதுடையவனுக்கு சோபி பரஹா ஆத்மா அவிஜாதா அலப்தைவா. தன்னுடைய ஸ்வரூபமா இருந்தாலும் பரமாத்ம ஸ்வரூபம் அறியாதனால அடையாத மாதிரி ஆயிடுறது சர்வசேதா. அதா ஆகையால் தல்லாபாய அந்த ஆத்மா உங்களுக்கு கிடைக்கணும் என்பதற்காக யோகானுஷ்டானம் குறியாத். யோகானுஷ்டானம், யோகம்னா மூக்க உள்ள ஜபம் பண்றதெல்லாம் இங்கே சொல்லல. யோகானுஷ்டானம் செல்ஃப் அனலைசேஷன். நமக்கு கோபம் வருதா, குரோதம் வருதா, என்ன பண்றது ஏதுன்னு நம்மளை நாமளே கவனிச்சுக்கணும்.